அனைவருக்கும் வணக்கம். சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பு. ரேஷன் அட்டை வைத்திருக்கும் அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் மிக மிக முக்கியமான அறிவிப்பை தமிழக அரசு வெளியிட்டுள்ளது. இதை பத்தி விரிவாக தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தமிழக அரசு கைரேகை பதிவதற்கு குடும்ப அட்டைதாரர்களை ரேஷன் கடை ஊழியர்கள் கட்டாயப்படுத்த கூடாது என்றும் கைவிரல் ரேகை பதிவு வழங்காவிட்டாலும் பொருட்கள் வழங்க வேண்டும் என்று கூறியுள்ள நிலையில் தற்போது PHH, NPHH, AAY ரேஷன் அட்டை வைத்திருக்கும் அனைவருக்கும் கவனத்தில் கொள்ளக்கூடிய முக்கியமான அறிவிப்புகள் வெளியாகியுள்ளன. தமிழக அரசின் இரு மாறுபட்ட உத்தரவால் அரசின் சலுகை பெறும் குடும்ப அட்டை உறுப்பினர்கள் அனைவருக்கும் கைவிரல் ரேகை பதிவு கட்டாயமா இல்லையா என்ற குழப்பம் ஏற்பட்டுள்ளது. பொதுமக்களிடம் கைவிரல் ரேகை பதிவை பெற முடியாமல் ரேஷன் கடை ஊழியர்கள் 100% இலக்கை அடைய முடியாமல் தவிக்கின்றனர். தற்போது குடும்ப அட்டைதாரர்கள் பெரும்பாலானோர் கைரேகை பதிவில் ஆர்வம் காட்டவில்லை. ஆனால் வட்ட வழங்கல் அதிகாரிகள் PHH மற்றும் NPHH குடும்ப உறுப்பினர்கள் அனைவரிடமும் 100% கைரேகை பெற வேண்டும் என ரேஷன் கடை ஊழியர்களிடம் வாய்மொழியாக உத்தரவிட்டு நெருக்கடி கொடுக்கின்றனர். இது குறித்து ரேஷன் கடை ஊழியர்கள் கூறியதாவது: அரசு கைவிரல் ரேகை பதிவு கட்டாயமில்லை என கூறுகிறது. ஆனால் அதிகாரிகள் PHH மற்றும் NPHH குடும்ப உறுப்பினர்களிடம் ரேகை பெற கட்டாயப்படுத்துகின்றனர். 5 வயதிற்குட்பட்டவர்களிடம் கைரேகை பெற தேவையில்லை என கூறுகின்றனர். ஆனால் 5 வயது நிரம்பிய குழந்தைகள் பலரின் ரேகை பதிவாகவில்லை. கைரேகை பதிவாகவிட்டால் கருவிழி பதிவு செய்ய சொல்கின்றனர். கருவிழி பதிவு செய்யும் கருவி அனைத்து ரேஷன் கடைகளிலும் இல்லை. அதனால் கைவிரல் ரேகை கருவிழி பதிவு பெறுவதில் சிரமம் ஏற்பட்டுள்ளது. நாங்கள் வீட்டுக்கு செல்லும் போது அனைவரும் வீட்டில் இருப்பதில்லை. சிலர் வேலைக்கு சென்று விடுகின்றனர். அரசின் குழப்பமான இரு முடிவால் பொதுமக்கள் ஒத்துழைக்க மறுக்கிறார்கள் என்று கூறினார். இது குறித்து மாவட்ட வழங்கல் துறை உயர் அதிகாரி ஒருவரிடம் கேட்டபோது, மத்திய அரசின் சலுகைகளை பெறும் குடும்ப அட்டைகளில் உள்ள உறுப்பினர்களை ஆய்வு செய்வதற்காகவே இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்படுவதாக கூறப்படுகிறது. மத்திய அரசு நெருக்கடி கொடுப்பதாலேயே நாங்கள் குடும்ப உறுப்பினர்கள் அனைவரிடம் கைவிரல் ரேகை பதிவு பெறும்படி கூறுகிறோம் என்று கூறினார்.